माधव कृष्ण मधुसूदन कृष्ण माधव कृष्ण मधुसूदन कृष्ण यादव कृष्ण हरे गोविंद कृष्ण यादव कृष्ण हरे गोविंद कृष्ण माधव कृष्ण मधुसूदन कृष्ण माधव कृष्ण मधुसूदन कृष्ण जय राधे जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 माधव कृष्ण मधुसूदन कृष्ण माधव कृष्ण मधुसूदन कृष्ण मोहन कृष्ण मोहन राधा मोहन कृष्ण राधा मोहन कृष्ण सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। நாலாவது ஸ்கந்தம் புருஷார்த்த ஸ்கந்தம் பேரு. தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்காக தட்சயஜம் துருவச்சரித்திரம் புருஷச்சரித்திரம் புரஞ்சன உபாக்கியானத்தை சொல்லி முடிச்சா. அஞ்சாவது ஸ்கந்தத்தில் பரீட்சித்து கேள்வி கேட்கிறார். பிரியவிரதோ பாகவதா ஆத்மாராம கதம் முனே கிருஹே ரமதரின் மூலா கர்மபந்த பராபவகா நனூனம் முக்தசங்கானாம் தாதுஷானாம் விஜர்ஷபா கிருஹேஷ்வபிநிவேஷோயம் பும்சாம் பவிதுமர்கதி மகதாம் கலு விப்ரர்ஷே உத்தமஸ்லோகபாடயோகம் छाया निर्वृतचित्तानां न कुटुम्बे स्मृतामतिः संशयोऽयं महान् ब्रह्मण्डारागारसतादिषु सप्तस्येत्सिद्धिरभुः कृष्णे च मतिरच्युता. பரீட்சித்து கேட்கலாம். அவனுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கு தோணும். பிரியவிரதன் ஞானியாக இருந்தார் என்று சொன்னேன். ஆனால் அவன் குடும்பத்திலேயே இருந்தான்னு சொல்கிறே. ஒரு ஞானியாக இருந்தவன் எப்படி குடும்பத்தில் இருக்க முடியும்? ஏன்னா கிழக்க போனால் மேற்க போக முடியாது, மேற்க போனால் கிழக்க போக முடியாது. இருக்கிற 2 மணி நேரத்தில் ஆற்றுல எதாவது டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா இங்கே கதை கேட்க முடியாது. இங்கே வந்துட்டோம்னா அங்கே ஒன்று லௌகிக காரியம் பண்ண முடியாது. ஸ்திதிகதிவத் விரோதா என்கிறார் ஆதிசங்கர். அப்படி இருக்கும்போது எப்படி கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தான் என்று கேட்க அதற்கு சுகர் சொன்னார், பாடமுக்தம். பாடம்னா அர்த்த அங்கீகாரம் அப்படி சொல்லுவாங்க. பாடமுக்தம், நீ சொன்னது ரேட்டு தான் அப்பா. இருந்தாலும் மகான்களுடைய ஆజ్ఞையினாலேயோ பகவானுடைய சங்கல்பத்தினாலேயோ சில பேர் இப்படி வருவார்கள். भगवत उत्तम श्लोकस्ते श्रीमच्चरणारविंद मकरंदरसे आवेष्टचेतसः भागवत परमहंस दैतकथां किंचिदन्तराय विगतां स्वां शिवतमां पदवीं न प्रायेण हिन्वन्ति. சில பேர் மெயின் ரூட்டில் டைரெக்டாக வந்துடுறா. சில பேர் மெயின் ரூட்டில் வரலைன்னா சில பேர் வேறு சைடு ரூட்டில் வருவா. இந்த ஷார்ட்கட்னு ஒன்று இருக்கும். ஷார்ட்கட்டுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். வளைஞ்சி கொஞ்சம் திருப்பி ஆவாலும் இதுக்கு வந்துடுறான். ஸ்வாம் சிவதமாம் பதவியும் நப்ராயேன ஹின்வந்தி அப்படிங்கிறான். அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய சிவதமாம் பதவி சிவத்தமம். இப்போ கிரகஸ்தாசிரமத்துக்கு சிவம், அதுவும் ஒரு சிவன் தான். சிவன் தான் என்ன, அதுவும் ஒரு வழி தான். கிரகஸ்தாசிரமங்கிறது கிரகஸ்த ஆசிரமமாக அது நடத்தினோம்னா கிரகஸ்தாசிரமம், இல்லாட்டா கிரகஸ்தா சிரமம் ஒன்று ஆகிடும். இது கர்மாவை பண்ணி தியாகம் பண்ணிட்டு, தியாகம்னா பகவதர்ப்பணமாக பண்ணி அப்படி வர வழி. அது டைரக்டு மெயின் ரூட்டில் வர மாதிரி சன்னியாசங்கிறது பகவானுக்குன்னே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு. ஏன்னா
எப்போ பார்த்தாலும் கர்மா பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. அது எத்தனையோ கர்மாக்கள், இத்தனை யாகங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் இஷ்டிலாம் பண்ணி அதெல்லாம் அதுக்குன்னே உட்காந்து உழைக்கணும். அப்படி பண்ணி மெதுவாக வரணும். அது இது என்ன வேறு எதுவுமே வேண்டாம், டைரக்டாக பகவத் சரண தியானம் தான். இப்படி 2 விதமான வழி இருக்குப்பா. ஆனால் சில மகான்கள் சந்நியாச துல்லியாலாம் இருந்துட்டே குடும்பத்துலேயும் இருப்பான். யாரை வரனா துக்காராம் மாதிரி. துக்காராம் கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருந்தார், ஆனால் சந்நியாச துல்லியமாக இருந்தார். அதே மாதிரி வேதாந்த தேசிகர், சவுண்டு கம்மி, வேதாந்த தேசிகரும் குடும்பத்தில் தான் இருந்தார், ஆனால் சந்நியாச துல்லியமாக வாழ்க்கை நடத்தினார். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காருன்னு அந்த காலத்தில் அவருடைய கிரந்தத்துக்கு மகாவித்வான் அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணினாராம். யாதவா விஜயம் என்கிறது வேதாந்த தேசிகர் எழுதின கிருஷ்ண விஷயமான தசமஸ்கந்த கதை. வேதாந்த தேசிகர் எழுதின யாதவா விஜயத்துக்கு பரமசைவரான அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணுறார். இப்போ அப்பைய தீட்சிதர் சொன்னார் ராஜா கிட்ட, என்ன கௌரவத்திலே கனகாபிஷேகம் பண்ணி அவருக்கு கௌரவிக்க வேண்டாமா? ராஜா கூப்பிட்டான் வேதாந்த தேசிகரை. அவர் அப்போ 5 ஸ்லோகம் எழுதி கொடுத்தான். வைராக்கிய பஞ்சகம்னு அதில் கடைசியில் ஸ்லோகம், நாஸ்தி பித்ரார்ஜிதம் வித்தம் ந மயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம். எங்கள் அப்பா சம்பாதிக்கவே இல்லைன்னா, அப்போ உங்கள் அப்பா சம்பாதிக்கலையா? நீங்கள் நமயா கிஞ்சிதாச்சிதம், நானும் சம்பாதிக்கலை, நீங்களும் சம்பாதிக்கல, உங்கள் அப்பாவும் சொத்து சேர்த்து வைக்கலைன்னா எப்படி வாழ்க்கை நடக்கிறதுன்னா, எங்கள் தாத்தாவே சம்பாதிச்சுட்டார். இப்போ டாட்டா பில்லா வீட்டில் பிறக்கிற பேரனுக்கு சம்பாதிக்கணுமான்னு, அம்பானி வீட்டில் பிறக்கிறவனுக்கு அவன் சம்பாதிக்கணுமான்னு, அவன் தாத்தாவே சம்பாதிச்சு வச்சுட்டான். அது மாதிரி எங்கள் தாத்தா சம்பாதிச்ச வஸ்து பைதாமகம் தனம், எங்கள் தாத்தா சம்பாதிச்ச தனம் எங்கே இருக்குன்னா அஸ்தி ஸ்ரீ ஹஸ்தி சைலாக்கு. அந்த ஹஸ்தி சைலம் சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் வரதராஜன் எங்கள் பெருமாள் இருக்காரே, அவர் எங்கள் தாத்தா சம்பாதிச்ச தனம். தாத்தான்னு யாருக்கு வேணும்னா பிதாமகன்னு சொல்லுவோம். பிதாமகன்னா யாரு? தாத்தான்னு அர்த்தம். பிதாமகர்னா பீஷ்மன் அர்த்தம் இல்லை. பிதாமகர் பாண்டவாருக்கு தான் அவர் பிதாமகரை தவிர நமக்கெல்லாம் அவர் பிதாமகர் இல்லை. நமக்கு மொத்தமாக பிதாமகர்ங்கிறது பிரம்மா. அந்த பிரம்மா யாகம் பண்ணும்பொழுது சரஸ்வதி அங்கே சாவித்ரி சரஸ்வதி 2 பத்னிகள். அதில் சரஸ்வதி ஒருத்தி வரத்துக்கு லேட்டாக எடுத்து இவர் யாகத்தை ஆரம்பிச்சு விட்டார். அவள் வேகமாக நதியாக வந்தார். நல்லா வேகவதின்னு அந்த பேர் அங்கே இருக்கிற நதிக்கு. அவள் வேகவதி வரும்பொழுது பிரம்மா யஜ்ய சம்ரட்சகனை விஷ்ணுவை கூப்பிட்றாரு. யஜ்ய சம்ரட்சகன் நீங்கள் தானே காப்பாற்ற வேண்டாமான்னு பெருமாள் படுத்துட்டான். பெருமாள் படுத்தனே பெருமாளை தாண்டி வர முடியல சரஸ்வதி அப்படின்னு நின்றுட்டான். அதனால் அந்த பெருமாள் சொல்லும்போதே பபா பரிமலோல்லாச வாசிகாதர வல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் வாஸ்மனேனி. அந்த யாகத்தில் வெப்பன் பண்ணுவாரே அதை பிரசாதம் கொடுத்தாராம். அது பெருமாளுக்கு கொடுத்து அந்த சாப்பிட்டதுனால அது நெய்யில் தோஞ்சதுனால அந்த பெருமாளுடைய உதடும் அதில் பல பலன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி எங்கள் பிரம்மாவுக்காக வந்த பிதாமகருக்கு வந்த அந்த பெருமாள் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலைன்னு அதை எழுதி அனுப்பிச்சான். உடனே ராஜாவுடைய வைராக்கியத்தை புரிஞ்சுட்டான். அவரை நிர்பந்தம் பண்ணலை. இருந்தாலும் அவருடைய சிஷ்யாலாம் என்ன பண்ணினா, இவர் டெய்லி உச்சவர்த்திக்கு போவார். காலம் அந்த தெருவில் பிக்ஷை வாங்கி உச்சவர்த்தி எடுத்து சாப்பிடுவார். சிலோச்சவர்த்தியா பரிதுஷ்ட சித்தமான உச்சவர்த்திக்கு பகவன் நாம கொண்டு போகிறார். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே
நம்ம சிஷ்யால என்னன்னா நெல் அந்த அரிசி போடும் பொழுது தங்கத்திலேயே அரிசி பண்ணி போட்டான். பார்த்து மாமி கிடைச்சதை உடனே ஒரு முரத்தில் போட்டு இதை வந்துக்கிட்டு இருந்தால் புடச்சிட்டு தானே சமையலுக்கு எடுத்துப்பா. அதனால் அந்த குஞ்சவர்த்தி அரிசியில் அரிசியோட தங்க அரிசி இருக்கிறத பார்த்தா அவளுக்கு தெரியலப்பா. அவள் கொட்டினா முரத்தில் கொட்டின உடனே பல பலன்னு நின்றது. இது என்னவோ மின்றது பார்க்க என்னன்னு அவள் தங்கத்தையே பார்க்கல. அவத்து மாமி ஏதோ மஞ்சக்கிழங்கை கட்டியிருக்கா கழுத்தில். இப்படி பார்த்தா இது என்ன மின்றது? உடனே சொன்னார், அரிசியில் வண்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்கு பேர் பொன் வண்டுன்னு பேர், தான் மின்றது. இது என்ன பண்ணணும்னா முதல்ல விரல்ல ஏறும், அப்புறம் கொஞ்சம் கையில் ஏறும், அப்புறம் தோளில் ஏறும், அப்புறம் கழுத்தை பிடிச்சி நெருக்கியும், அப்புறம் தலையில் ஏறி அமுக்கும். இந்த வண்டு ரொம்ப மோசமான வண்டு, இறங்கவே இறங்காது. பாக்கி வந்தாலும் ஏற்றி இறங்கிடும். இப்படி 1 2 ஒரு விரல் ஏறும், 2 விரல் ஏறும், இப்படி 3 கணக்கு ஏறும். இந்த பொன் வண்டை வச்சிக்காத கொட்டிடும். அவள் அது மாதிரி புடச்சி அழகாக அந்த தங்கரிசி மட்டும் தனியாக எடுத்து அவன் பயந்துது. வேறு யாருக்கும் இடத்துல பண்ண போகிறது மரத்தில் ஓரமாக பிடிச்சி துணியை வச்சு பிடிச்சிட்டு ஓரமாக கொட்டிட்டு வந்துருக்கான். இது கதை சொல்லலாமே தவிர நம்ம கதையை நினைத்து பார்த்தா எங்கேயோ இருக்கு. அப்படி ஞானியா ஒரு சன்னியாசி இருந்தால் ஓகேங்களா, அதை பற்றி கவலை இல்லை, ஒன்றுமே கவலையே பட வேண்டாம். நானே இப்போ பிரம்மச்சாரியாக இருந்தால் ஒன்றும் கவலை வேண்டாம், எங்கேயாவது துட்டுடிச்சு படுத்துக்கலாம், என்ன ஒன்று சாப்பாடு கொடுத்தா கூட பாவம் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். கிரகஸ்தாசிரமம் ஆகிட்டோம்னா அதுக்குன்னு சில நிர்பந்தங்கள் இருக்குது. இப்போ சுகர் மாதிரி சொல்லிட்டு போக முடியல. அப்போ அதுக்கு சில நிர்பந்தம். அப்போ அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இவர் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே இந்த துக்காராம் இந்த வேதாந்த தேசிகள்லாம் இருந்திருக்காருன்னா அவளை சொல்கிறத விட என்ன கேட்டால் அவன் வந்து மாமிகளை நமஸ்காரம் பண்ணணும். இவாளை வச்சுட்டு அவள் கஞ்சி குடிச்சுட்டு இருந்திருக்கா பாருங்க. இவன் அந்த அளவுக்கு நிலைமைக்கு அவன் ஆனதுக்கு அவன் மாமியருக்கு ஒரு முதல் நமஸ்காரம் பண்ணணும் தோணுச்சு. இப்படி அஸ்தி ஸ்திரீ ஹஸ்தி செய்யலாங்கிறே வஸ்து வைத்தாமகம் தனம் என்று பாகவதாலத்து மாமியெல்லாம் அவரெல்லாம் கொண்டாடும். ஏன்னா அங்கேயே நிறைய மாமிகள்லாம் வந்திருக்கான். ஏதோ இருக்கிற இடத்துல படுத்துட்டு இதை கொடுத்ததை சாப்பிட்டு ரொம்ப எதிர்பார்த்துக்கெல்லாம் கிராமத்துக்கு வர முடியாது. அது ஒரு பாதி சன்னியாசி வாழ்க்கையில் இருக்கிறவா தான் பாகவதத்துக்கே வர முடியும். அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும். அதனால் சில மகான்கள் அப்படி இருக்காப்பா. குரு சங்கல்பத்தினாலே குருவுக்காக அவர் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தார். சன்னியாசியாக போயிட்டு விட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு வந்தார் ஒரு சுவாமி விட்டல் பஞ்சேங்கிறவர். அப்படி குரு ஆட்சிக்காக இது ரொம்ப உருக்கமான கதை. அவர் என்ன பண்ணார், இந்த சன்னியாசம் வாங்கிக்கும் பொழுது ஆத்துக்கார்கிட்ட சொல்லிட்டு வாங்கிக்கணும் நியமம். இவர் காசி யாத்திரை மாதிரி போனார். போகும்போது காசியில் ஒரு சுவாமிகளை சந்தித்தார். ராமானந்த சுவாமிகள் ஒரு மகான். அவரை பார்த்த உடனே சன்னியாசம் வேணும்னா ஆற்றுல சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டார். இவர் வந்து ஆற்றுல சொல்லிட்டு காசி யாத்திரை சொல்லிட்டு வர ஆற்றுல சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டார். உடனே சன்னியாசத்தை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு திரும்பி அவர் வந்து அந்த சுவாமிகள் திரும்பி ரிட்டன் யாத்திரை இந்த தட்சிண தேச யாத்திரையாக புறப்படும் பொழுது, எப்பா நீயும் வரையான்னு யாத்திரை போனால் நம்ம ஊர் வழியாக தான் போவார். நம்ம மாட்டி போகணும். அவர் என்ன பண்ணால் நான் இங்கே மடத்தை பார்த்துன்னு இங்கே இருக்கேன்னு விட்டார். அவர் காசியை கொடுத்தார். இவர் வரார். அவருடைய குருநாதன் வரும்பொழுது இவருடைய மனைவி காசிக்கு போனாலே என்ன அஸ்வத்திலேயே கவலைப்பட்டு டெய்லியே அங்கே ஒரு அஸ்வத்த மரத்தை சுற்றிட்டே இருக்கான். அஸ்வத்த நாராயணா எங்கள் ஆத்துக்கார உயிரோடு இருந்தால் போகிறோம், எங்கே இருக்காருன்னே தெரியலையே, சில பேர் சன்னியாசம் வாங்கிட்டாங்கிறாள், என்ன பண்ணா தெரியலையேன்னு அந்த அஸ்வத்த மரத்தை சுற்றிட்டு இருக்கான். இன்றைக்கி அந்த அஸ்வத்த மரம் இருக்குது ஆலஞ்சி இந்த ஊரில் சுற்றிட்டே இருக்கான். அவள் எத்தனை நேரம் சுற்றினாங்க கணக்கு சொல்கிறார். இங்கேருந்து காசிக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் சுற்றிருக்காங்க. அந்த சுற்றி முடிகிற டயத்துக்கு அந்த குரு அங்கே வரார். அஸ்வத்த மரத்தில் ஒரு பொம்னாட்டி சுத்தத்தை பார்த்தனா உடனே நமஸ்காரம் பண்ணினான். எப்போ ஒரு பொம்னாட்டி அஸ்வத்த மரத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணுறாலோ அவள் குழந்தை இருந்தாலே சுற்றுவா. அதனால் அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்த பார்த்தான்ப்பா. அது மாதிரி ஒரு பழமொழியே அது மாதிரி அதுக்காக குழந்தை பாக்கிட்டு தான் சுத்தலான்னு நினச்சிட்டு உத்தரவதி பவான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். உடனே கண்ணீர் விட்டு நிற்கிறான். ஏம்மா? இல்லை எங்கள் ஆத்துக்காரர் காசிக்கு போகிறேன்னு கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் ஏதோ ராமானந்த சுவாமிகள் அந்த சுவாமிகள்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டான்னு சில பேர் சொல்கிறா. எந்த ஊர்லேருந்து? இந்த ஊர்லேருந்து தான். இந்த டயத்தை சொன்ன உடனே புரிஞ்சுட்டான்.
இவர்கிட்ட சிஷியராக வந்தாரே அவர் தான் இவர் ஆற்றுக்காரன் புரிஞ்சு உடனே யாத்திரை அங்கே நிறுத்திட்டார். இன்னொரு சிஷியனை விட்டு வர சொல்லிட்டார். வர சொல்லி நீ நான் என்ன கேட்டேன், ஆற்றுல சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டேன். நீ என்ன சன்னியாசம் வாங்கிற அந்த இதில் நீ சரி விட்ட. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணுட்டார். நான் சொன்ன வாக்கு பொய்யாகக்கூடாது. குரு வாக்கியம் புத்திரவதி பவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். இவர் ஆசிரமம் கச்சேது நானியதா மத்பரஸ்தரேதுன்னு பாகவதம் சொல்கிறது. கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாசியாக ஆகலாமே தவிர சன்னியாசாசிரமத்தில் ரிட்டன் இப்படி வரக்கூடாது. அது எது மாதிரிடான்னா அதுக்கு சொல்கிறார் எப்ரவ்ரஜ்ய விகாத் பூர்வம் திருவர்காவமனா புனः எதி சேவேத தான் விஷ்ணு சவை வாந்தாசி அபத்திரவா. சன்னியாசாசிரமத்துக்கு போயிட்டு மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்துக்கு ஒருத்தன் வந்தான்னா நாய் தான் தானே வாந்தி எடுத்துட்டு அதை நக்கிட்டு. எந்த கிரகஸ்தாசிரமம் விட்டுட்டு வேண்டாம் போயிட்டு திருப்பி அதிலே வந்தான்னா அவன் நாய் மாதிரி அவன் வாந்தி எடுத்து திங்கிற மாதிரி கட்சி. ஆனால் இவருக்கு பரிபக்கம் இருந்தாலும் குரு வாக்கியத்தை தட்டக்கூடாதுன்னு அவர் இருந்தார். அதனால என்ன ஆச்சுன்னா இவருடைய அந்த குரு பக்தியை மதித்து மும்மூர்த்திகள் குழந்தையாக வந்தார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி 4 பேரும் சேர்ந்து வந்தார்கள். அவர் தான் நிவர்த்தி தேவர், சோபான தேவர், ஞானேஸ்வர், முக்தாபாய். சதாசிவாச்சாவதார சுவாமி நிவர்த்தி தாதார மகாவிஷ்ணு சாவதார சகா ஞானேஸ்வர ஆதிசக்தி முக்தாபாய். அவளை பற்றி பாடுறோம். ஜனாபாயிங்கிற சதாசிவாச்சா அவதார் நிவர்த்தி தேவர். எப்படி நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிற சதாசிவர் தான் நிவர்த்தி தேவராக இருந்தார். சோபான தேவருங்கிறவர் பிரம்மாவுடைய அவதாரம், ஞானேஸ்வர் சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அப்புறம் ஒரு பொன் குழந்தை ஆதிசக்தி முக்தாபாயி. அண்ணா அழகாய்வா பேர்லேயே எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். முதல்ல சோபான தேவராம். சோபானம்னா என்னடான்னா முதல்ல நிவர்த்தி தேவர். நிவர்த்தி தேவர்னா முதல்ல வைராக்கியம், நிவர்த்தி ஆகணும், எல்லாத்தையும் வேண்டாம் விடணும். நிவர்த்தி வந்த பிறகு அப்புறம் சோபானம். சோபானம்னா படின்னு அர்த்தம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம்னு அந்த பக்தி படியில் ஏறணும். பக்தி படியில் ஏற்றோம்னா ஞானேஸ்வரர். ஞானம் வந்துடும். ஞானம் வந்துடுச்சுன்னா முக்தாபாய், அவன் முக்தனாக ஆயிடுவான் அப்படின்னு அவளுடைய பேரிலேயே ஒரு ஜீவன் எப்படி மோட்சத்தை அடைவாங்கிறத காட்டப்படுறது என்று சொல்கிறார். அப்படி இருந்ததுனால இதை கொஞ்ச நாளைக்கு இருந்து அப்புறம் அவள் 2 பேருமே நதியில் இறங்கிட்டாங்க. சின்ன குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா குரு சொன்னதுக்காக இருந்தார், குழந்தை பிறந்தவங்க இருக்குன்னு சொன்னதுனால இருந்தார். அப்புறம் நதியில் இறங்கிட்டான். ஆனால் அந்த குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்கிறார்கள். அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொட்டி பண்ணி சாப்பிட்றதுக்கு தரமாட்டாளாம். சில ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயாவது ரொட்டி மாவு கிடைச்சா கூட ஒரு நெருப்பு தரமாட்டலாம். அந்த காலத்தில் நெருப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெருப்பு தரமாட்டாளாம். அப்போ ஞானேஸ்வரர் யோகியாக இருக்கிறதுனால தன் ஜாட்டராக்னியினால அந்த ஜாட்டராக்னியை கழிவு முதுக சூடாக்குவாராம். அவருடைய முதுகில் சப்பாத்தியை போட்டு விரட்டுவாராம் முக்தாபாய். இப்படிலாம் ஞானிகள் தான் அவதாரம் பண்ணி வந்திருக்கா கூட சில சரித்திரங்கள் அவருடைய குழந்தை காலத்துலேயும் பல கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. சரி, இப்போ சொல்ல வந்த விஷயம் குரு வாக்கியத்துக்காக அவர் இதுக்கு வந்தார் குடும்பத்துக்கு. அது மாதிரி பகவத் சங்கல்பத்தினால் வரான். அதனால் இவர் பிரியம்பிரதன் சன்னியாசம் வாங்கிக்கலாம் போகும்பொழுது அவள் அப்பா மனு பிரம்மா கிட்ட சொல்ல உடனே பிரம்மாவே நேராக கிளம்பி வரான். சாதாரணமாக பிரம்மா சின்ன விஷயத்துக்குலாம் கிளம்பி வர மாட்டான். எத்தனையோ காலம் தபஸ் பண்ணி ராவண மாதிரி கழுத்து அறுத்தா இரண்டேஸ்வரர் தபஸ் பண்ணினா வரக்கூடிய பிரம்மா டைரக்டாக வரான். இங்கே பிரம்மா உபதேசம் பண்ணுறால் சொல்லும் பொழுது ஸ்ரீ பகவானுவாச்சனை எழுதியிருக்கு பாகவதத்தில். பாகவதத்தில் பிரம்மா சொல்கிற இடத்துல தான் பிரம்மோவாச்சன் தான் இருக்கும். இங்கே பஞ்சமஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் பிரம்மா தான் சொல்கிறார். ஆனால் அங்கே பாகவத புத்தகத்தில் என்ன எழுதிருக்குமோ பகவானுவாச்சனை எழுதிருக்கு. பிரம்மா சொல்கிறார், நான் சொல்லலை, ஏங்குள்ளது பகவான் தான் சொல்கிறார். நிகோத தானதேத மிருதம் பிரவீமி மாசூயிதும் தேவவர்கஸ்ய பிரமேயம் வயம் பவஸ்தே தத ஏஷ மகர்ஷிகி வகாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். அழகாக சொல்கிறாங்க. நிபோத தாத இதை மிருதம் பிரதிமி, நான் சொல்கிறது சத்தியம்பா. நம்ம யாருமே அவாவா இஷ்டப்படி ஒன்றும் நடக்காது.
பிரம்மாவே சொல்றாரு, நான் எல்லாருக்கும் தலையெழுத்து எழுதுறேன்னு எழுதுவார், என் எழுத்துக்கு ஒருத்தனுக்கு வேண்டியவனுக்கு நல்ல எழுத்தா எழுது, இன்னொருத்தனுக்கு வேண்டாத எழுத்துலாம் எழுத முடியாது. வயம் பவஹா, நானா இருக்கட்டும் பிரம்மா இருக்கட்டும், ததா உன்னுடைய அப்பா மனுவா இருக்கட்டும், ஏஷ மகர்ஷிகி உன்னை கிரகஸ்தாசிரமில் அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் அப்பாவோ, இல்லை உன்னை சன்னியாசத்துக்கு அழைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த தேவர்ஷி நாதோ, வகாம சர்வே நாங்கள் எல்லாம் கைப்பாவை தான், நாங்கள்லாம் ஒரு பொம்மை மாதிரி தான், எங்களை எல்லாரும் நடத்துறது ஒருத்தர் இருக்கார் பிரம்மா சொல்றார். அந்த பகவானுடைய சங்கல்பத்தை யாரும் மாற்ற முடியாது. நதஸ்ய கஷ்டித் தபசா வித்யயாவா ந யோக வீர்யேன மனிஷயாவா நைவார்த்த தர்மை பரதஸ்வதோவா கிருதம் விகந்தும் தனுபுத் விதூயாத். இதுக்காக உதாரணமாக சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் நம்ம பகவத் சங்கல்பம் தான் முக்கியம். உன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியம். மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. எப்படின்னா பகவத் சரணத்தை ஆசைச்சா போகும். தொந்து அர்ச்சனாபாங்கி சரோஜ கோஷ துர்காசிதா, அந்த பத்மநாப சரணத்தை பிடிச்சிக்கோங்கிறார். கமல் நயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாதிமா, கமல் நயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாதிமா, பத்மநயனா பத்மசரணா பத்மநாபா பாதிமா, பத்மநயனா பத்மசரணா பத்மநாபா பாதிமா. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம் எது தெரியுமா உங்களுக்கு? இந்த மத்தியான டயத்தில் பண்ணுற உபன்யாசம் தான். என்ன சாதாரணமாகவே உபன்யாசத்துக்கு சாயங்காலம் வரவாறு தூங்கிட்டு வந்தாலே சாயங்காலம் தூக்கம் வரும். இந்த தூக்கமே வராமல் நீங்கள்லாம் உட்காந்து ஒரு சொல்லும் பொழுது தூக்கம் வரலைன்னா தான் ஆச்சரியம், வந்துடுதுன்னா நிம்மதியாக இருக்குன்னு தான் சொன்னேன். அதனால் அப்போ விஷயம் என்னடான்னா, இப்போ அதுக்காக நடுநடுவில் நாமாவளி சொல்கிறேன். கமல் வாசுதேவா பாண்டுரங்கா பாதிமா, கமல் நயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாதிமா, பத்மநயனா பத்மசரணா பத்மநாபா பாதிமா, பத்மநயனா பத்மசரணா பத்மநாபா பாதிமா, பத்மநாபா பாதிமா, பத்மநாபா பாதிமா. அந்த பத்மநாபருக்கு பூஜை பண்ற போத்தின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அந்த பத்மநாபுடைய சரணம் திருவனந்தபுரத்தில் இருக்குமே, அதுக்கு நடுவில் நின்று இருப்பார். நின்று ஏ தொப்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகத்திய லுப்த ஹிருதேஷு கிருத பிரசங்கான்னு. அவருக்கு வெளி உலகமே தெரியாது. அவர் வீட்டில் உட்காந்து பத்மநாபன் நடுவில் ஒரு வண்டு மாதிரி நின்று அவர் தேடி பார்த்தா தான், நான் வந்து ஒரு குள்ளமாக ஒருத்தர் இருந்தார். அவர் நின்றுவது அழகு இருக்கான்னு தெரியாது. சரி, பூ மற்ற விழத்தை பார்த்தா, துளசி மற்ற விழத்தை பார்த்தா அப்போ தான் அவர் நடுவில் நின்று அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அவர் எப்படி அந்த பத்மநாபனுடைய சரணத்தில் இருந்தால் வெளி உலகத்தில் எந்த இதுவும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காரோ, அது மாதிரி மனசெல்வல்ல நமக்கு பகவான் பத்மநாபனை பிடிச்சிருந்தோம்னா இந்த காமக்குரோதாதி சத்ருக்களை ஜெயிக்கிறது ஈஸிப்பா என்று உபதேசம் பண்ணேன். சரின்னு இந்த பிரியவிரதம் சொன்னான், கிரகஸ்தாசிரமம் நல்லதா சன்னியாசாசிரமம் நல்லதா எனக்கு தெரியாது. பெரியவா சொன்னதை கேட்கறது தெரியும். பெரியவா சொன்னதை மீறி வேற காரியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. பெரியவா சொன்னதை கேட்டுட்டு நான் கிரகஸ்தாசிரமத்தை எனக்கு என்ன குறை வந்துட போகிறது, நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன்னு தான். கடைசியில் கல்யாணம் வேண்டாம், நான் கல்யாணம் வேண்டாம் சொல்கிறவாள்லாம் கடைசியில் 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீயும் அது மாதிரி 2 கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைகள்லாம் பிறந்தது. கடைசியில் தான் நாரதஸ்ய பதவியின் புனரேவ அனுசசார. இவர் நம்ம பகலில் மத்தியானம் தூங்குறோம், இவர் என்ன நினச்சிட்டார், ராத்திரி எல்லாம் தூங்கி டயத்தை வேஸ்ட் பண்ணுறாளே. அந்த காலத்தில் கரண்டே இல்லாத காலம். அதனால சூரியன் மாதிரி இன்னொரு சூரியனை தயார் பண்ணினாராம். சூரிய ரதத்தை தயார் பண்ணி வண்டியை விட்டால் அவருடைய சூரிய ரதத்தினால இந்த ஒரு பூமி 7 தீவுகளாக பிரிஞ்சது என்று சொல்கிறார். பிரியம்பிரதம் கிருதம் கர்ம கோடு குறியா வினேஸ்வரம். ஈஸ்வரன் இல்லாமல் ஒருத்தர் பிரியவிரதம் பண்ணின காரியத்தை பண்ண முடியுமா? சூரிய ரதத்தையே தயார் பண்ணினார் என்று சொல்கிறார்.